கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கண்டகச்சனியின் ஆதிக்கம் வருகிறது. கண்டகச்சனி என்றாலே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய ராசிநாதன் புதனுக்கு சனி என்பவர் நட்பு கிரகம். எனவே நன்மைகளையே செய்யும் என்றாலும் கூட வருட தொடக்கத்தில் 2, 4, 6 ஆகிய 3 இடங்களையும் குரு பகவான் பார்க்கின்றார். எனவே குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். நட்பால் நன்மை கிடைக்கும். பிள்ளைகளின் எதிர்கால நலன்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாம். இடம் வாங்கி வீடு கட்டுவதில் அப்படி தடை இருந்தால் அந்த தடைகள் நிவர்த்தியாகலாம். சனி பேச்சுக்கு பிறகு கொஞ்சம் விரயங்கள் கூடும். குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரம். வாழ்க்கை துணையோடு அனுசரித்து செல்வது, வந்த உறவினர்களோடு கொஞ்சம் அனுசரித்து சென்றால் ஆதாயம் கிடைக்கும். குரு பேச்சுக்கு பின்னாலே உங்களுடைய ராசிக்கு 3, 5, 7 ஆகிய 3 இடங்களை பார்க்கின்றார் குரு. எனவே உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பார்கள். பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் கைக்கு கிடைக்கலாம். உத்தியோகத்திலே ஒரு நல்ல மாற்றங்கள் வரும். சுப செலவுகளை மேற்கொள்ளும் இந்த ஆண்டிலே ராகு கேது பேச்சியும் உங்களுக்கு நன்மையை அளிக்கப் போகின்றது. பஞ்சமஸ்தானத்திலே ராகு வருகின்றார். 11ஆம் இடத்தில் கேது, லாபஸ்தானத்தில் கேது வருவதால் ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். எல்லாவற்றிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க வாரந்தோறும் புதன்கிழமை நீங்கள் அனுமனை வழிபடுவதோடு சிறப்பு வழிபாடாக நீங்கள் உப்பிலியப்பன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது. கும்பகோணத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய உப்பிலியப்பன் கோயில், அதற்கு பக்கத்திலே நாகத்துக்கென்று உள்ளக்கூடிய திரு நாகேஸ்வரமும் இருக்கின்றது. அந்த வழிபாடுகளை யோக பலம் பெற்ற நாளிலே சென்று வழிபட்டு வந்தால் யோகங்கள் அடுக்கடுக்காக உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும்.